Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்கலாம். இந்த சூப் ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதோட ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பில் மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி. தக்காளியோட புளிப்புத்தன்மை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி தண்டு இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான விஷயங்களாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சூப் ப்ரிப்ரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கம்மியாக ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா மிதக்க ஆரம்பிச்சிரும், அது நல்லா இருக்காது. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி விதையை கொஞ்சம் இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல ஒரு சின்ன துண்டு இடிச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பல் பூண்டு, இதையும் அதே போல இடிச்சு ஆட் பண்ணிருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் லைட்டா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை நான் தோலோட ஆட் பண்ணிருக்கேன். இந்த சூப்புக்கு அது ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு தாட்டி கலந்து விட்டுறேன். வெங்காயம் பாதியா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதியா வெந்துருச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி தண்டோட வேரும் சேர்த்து ஆட் பண்ணிருக்கேங்க. இந்த மாதிரி வேரோட ஆட் பண்ணீங்கன்னா கொத்தமல்லியோட மனம் அதிகமா இருக்குங்க. அது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லைட்டா காரத்துக்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/4 டீஸ்பூன்ல பாதி. மஞ்சள் தூளும் அதே போல 1/4 டீஸ்பூன்ல பாதி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா ஆட் பண்ணீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2லிருந்து 2.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணேன். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூப் ஆட் பண்ணிக்கலாம். சூப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் இருக்க சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு பிழிஞ்சு விட்டுறணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இப்போ சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. வடிகட்டின சூப்பை பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. நான் சொன்ன மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற புளிப்புத்தன்மை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சூப்பரான தக்காளி சூப் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.